ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சாரி, பார்ட் 2 வீடியோ ஷார்ட்ஸ் போடுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்த மாதிரி இருந்த ஷெட்யூல். அதனால தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பவிஷ்னா வந்துட்டு ஸ்கீப் பண்ணியிருப்பா. அது ஸ்கீப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஸ்னோவில் வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ இது அந்த ஸ்னோவில் விளையாடுறதுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கான இந்த ஜாக்கெட், சூட்டு, ஷூ இது எல்லாமே வந்து அவங்களே வந்து சைஸ் வைஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போட்டுட்டு வந்தாச்சு. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஷூ பார்த்திங்கனாவே தெரியும், அவன் நடக்கிறதுக்கே ரொம்ப வந்து பயந்தா. அது ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால் இது என்னன்னே தெரியாமல் அவன் நடக்காமல் கொஞ்ச நேரம் பயந்துட்டு இருந்தா. பட் வந்து என்ஜாய் பண்ணினா. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க வந்து ஆரம்பித்தா. அந்த ட்ரெஸ்ஸு ஷூலாம் அவளுக்கு வந்து பயங்கர வெயிட்டாக வந்துட்டு இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போக போக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. வருஷம் மட்டும் இல்லை, பவிஸ், நான், சதீஷ் எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்து இந்த ஸ்னோவில் வந்து என்ஜாய் பண்ணணும். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய க்ளவுஸு கிளாத்தில் இந்த உள்ளன் டைப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து போட்டுட்டு போயிட்டேன். நல்ல வேளை பிள்ளைங்களுக்கு அங்கே போயிட்டு வந்து நல்லா ஹார்டாக இருக்கிற க்ளவுஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். அதனால தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிளாத் மெட்டீரியல்னால ஸ்னோ அள்ளி விளையாட கொஞ்ச நேரத்தில் அந்த க்ளவுஸ் வந்து ஈரமாயிடுச்சு. ஈரமாயிட்டு உள்ள ஃபுல்லாக கை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து விரலெல்லாம் இருக்குதான்னு கூட தெரில, அந்த அளவுக்கு வந்து மறுத்துருச்சு. என்னால் சுத்தமாக வந்து முடியலன்னு கொஞ்ச நேரம் வெளியே போய் ஒரு 5 மினிட்ஸ் வார்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து உள்ளே வந்துட்டு பிள்ளைங்க வந்து ரொம்ப அடம் பண்ணாங்க, சீக்கிரம் வாங்க உள்ளே போகலான்னு. அப்புறம் வந்து எகெயின் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோலேயே வந்து ஸ்லைடு மாதிரி ரெடி பண்ணி கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் எங்கள் வீட்டு பெரிய குழந்தை வந்து ஸ்லைடு விட்டு விளையாடிட்டு இருக்கு. ஸோ பெரிய ரைட்லலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இதில் ஸ்லைடு விட்டு விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் பவிஷவும் இந்த ரைடில் வந்துட்டு போனோம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வந்தது. ஸோ ஜாலியாக வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு கோல்டு எங்களால் வந்து தாங்கவே முடியல. இருந்தாலும் நல்லா ஜாலியாக விடக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து விளையாடி நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாமே அதே மாதிரி அங்கே ட்ரெயின், இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதில் எல்லாமே வந்து விளையாடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்லோமோ இது எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வரவே மனசே இல்லாமல் கிளம்பி வந்துட்டு அங்கேருந்து வந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பபாய்.